ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இப்போ நம்ம சுதாஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் பார்க்க போகிறோம். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, சீரகம், கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். நல்லா செவந்து வரணும், கம கமன்னு வாசனை வரும். அப்போ கருவேப்பிலையை போட்டணும். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் இருந்து நான் அதை உதிர்த்து போட்டிருக்கேன். கூட ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து இப்போ நான் வதக்கிட்டு இருக்கேன். மீடியமாக நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம ஒரு நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகா கீரி சென்டர் பண்ணிவிட்டு அதில் பிரிஞ்சு வர எண்ணெயில் மிளகாயை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுரும். இது ஃப்ளேவருக்கு தான். நான் மிளகாத்தூள் போட்டு இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறேன். இது ரசத்துக்கு வெத்து சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வகையான சாம்பாருங்களுக்கு இந்த பொரியல் ரொம்பவே சூட் ஆகும். வெறும் மிளகாய் மட்டும் போட்டு செய்கிறது காய் சாம்பாருங்களுக்கு சூட் ஆகும். காய் சாம்பார் வச்சோம்னா நம்ம மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். வெத்து சாம்பார், ரசம் அப்படி சொன்னால் இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு செய்கிறது ரொம்பவே சுவையாக இருக்கும். 2 கரண்டி வச்சு கிளறும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டேன். தேவையான அளவு 3/4 பாகம் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுவேன். நல்லா சுண்டி வந்துடும். இதுக்கு நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் நிறைய பொடிகள் சேர்க்கலாங்க. இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு பொடி சேர்க்க போகிறேன். அது இதுக்கு டேஸ்ட்டுக்குன்னு அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஹெல்த்துக்கு நம்ம எந்த பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேங்காய் துருவல், காஞ்ச மிளகாய் வறுத்து போட்டு அரைச்சி போடலாம். இன்றைக்கி நான் ஹெல்த்துக்காக கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து அரைச்ச பொடி சேர்க்க போகிறேன். நல்லாவே தண்ணி சுண்டி வந்துட்ட பிறகு நான் இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுவோம். சுவைக்கு சுவையும் ஆச்சு, ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை பொடி, சரிங்களா? நம்ம கருவேப்பிலை தாளிக்கும் போது எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம பொரியல் வகையில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புக்கு முழுமையாக சத்துக்கள் கிடைக்கும். எப்பயுமே நான் எந்த டிஷ்ஷு செஞ்சாலுமே கடைசியாக பச்சை கருவேப்பிலை போடுறது என்னோடய வழக்கம். கொத்தமல்லி தழையை விட நான் பச்சை கருவேப்பிலையை ரொம்பவே விரும்புவேன். அந்த வகையில் நான் பச்சை கருவேப்பிலையை கிள்ளி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் இருந்து ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு சமையல் வீடியோ மட்டும் இல்லாமல் கூடவே டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கிச்சன் ஷெஃப் கிடையாது. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக, நிதானமாக, பொறுமையாக என்ன சமைப்போமோ அதை நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். அதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தயார் பண்ணி பாருங்கள். பார்க்கவே எம்மியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு சாப்பிட்லாம். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி என்னோட செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.